நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் தடையில்லாமல் தண்ணீர் தருவோம் என்று சொல்லும் கட்சியை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் தங்கு தடையில்லாமல் கஞ்சாவையும் போதைப் பொருட்களையும் தரும் கட்சியை பார்த்திருக்கிறோமா? இதோ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது அதுதான், போதை ஆட்சி. அதற்கு இந்த ஒரு வாரமாக நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளே சாட்சி. இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை கடத்திய விவகாரத்தில் திமுக அயலக அணி அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர்தான் மிக பிரதானமாக செயல்பட்டார் என்பதை வெளிநாட்டு காவல்துறையினர் கண்டறிந்திருக்கின்றனர். அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் நம் ஊரின் மானம் காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஆழ இறங்கி அலசி பார்த்தால் இந்த ஜாஃபர் சாதிக்குடன் கைகோர்த்து கொண்டு பல திரை நட்சத்திரங்களும் பல பிசினஸ்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களும் அம்பலமாகிக் கொண்டிருக்கின்றன. திமுக தலைவர் ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி இன்னும் திமுகவின் முக்கிய புள்ளிகள் பலரையும் ஜாஃபர் சாதிக் சந்தித்த புகைப்படங்கள் தற்போது பூதத்தை கிளப்பி இருப்பதால் திமுகவின் முதல் குடும்பத்திற்கும் இந்த ஜாஃபர் சாதிக்கிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ என்றெல்லாம் மக்கள் நினைக்க தொடங்கிவிட்டனர். இந்த போதைப்பொருள் விவகாரம் இன்று நேற்றல்ல, திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பூதாகரமாகி வருகிறது. ஏற்கனவே ராமேஸ்வரத்தில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் பிடிப்பட்டதை இந்த இடத்தில் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அதில் உள்ளூர் திமுக புள்ளியின் பெயர் அடிபட்டது. இப்போது ஜாஃபர் சாதிக். அப்படியானால் ஒட்டுமொத்தமாக சர்வதேச அளவில் போதைப்பொருள் விவகாரத்தில் திமுகவினருக்கு என்ன தொடர்பு என்று மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டனர். போதைப் பொருளை ஒழிக்க கஞ்சா வேட்டை என்று போட்டதெல்லாம் நடிப்பா ஸ்டாலின் சார்? காவிரி நீரை வாங்கி வர வக்கில்லாமல் போதைப் பொருட்களை ஆராய் ஓட விடுவதுதான் நீங்கள் சொல்லும் விடியலா? நம்பர் 1 நாங்கதான் என்று காலரை தூக்கி சொன்னீர்களே, போதைப் பொருள் கடத்தலில்தான் நம்பர் 1 நீங்கள்? ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் நடப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா அல்லது ட்ரக் மாஃபியா கழக ஆட்சியா என்ற சந்தேகம் எங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே வந்துவிட்டது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.